இருக்கக்கூடிய காடுகள் மிக முக்கியமானவை. காடுகளுக்கு மாற்றாக எதுவும் இல்லை. ஆனாலும் நாம் அவற்றை ஆபத்தான விகிதத்தில் அழித்து வருகிறோம். ஒவ்வொரு 7 வினாடிக்கும் ஒரு கால்பந்து மைதானத்தின் காடுகள் மறைந்து போவது போன்றது. இந்த வேகத்தில் சென்றால் அடுத்த 100 ஆண்டுகளில் உலகின் மழைக்காடுகள் முற்றிலுமாக மறைந்து போகக்கூடும். காடழிப்பு என்பது ஒரு அந்நிய கருத்தாக தோன்றும் போது நகரவாசிகளான நமக்கு இந்த உண்மைகளை புறக்கணிப்பது எளிது. ஆனால் இது நம்மை எவ்வாறு பாதிக்கிறது? காடுகள் நமக்கு வழங்கும் ஒவ்வொரு பொருளையும் அல்லது சேவையையும் அகற்றுவதை ஒரு நிமிடம் கற்பனை செய்து பாருங்கள். இனி காகிதம் இல்லை, புத்தகங்கள் இல்லை, காபி அல்லது தேநீர் இல்லை, வெப்பமூட்டும் சாதனங்கள் அல்லது தங்குமிடம் இல்லை. இனி உணவு இல்லை, தண்ணீர் இல்லை, ஆக்சிஜன் இல்லை, உயிர் இல்லை. மர சுற்றுச்சூழல் அமைப்புகளை மீட்டெடுப்பதே வன மற்றும் வாழ்வின் நோக்கமாகும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பை தாண்டி வன பாதுகாப்பை மனித மேம்பாட்டு பிரச்சனையாக மறுவரையறை செய்ய வேண்டிய நேரம் இது. நமது அன்றாட வாழ்க்கை, பொருளாதாரம் மற்றும் காலநிலையை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பாக மரங்களை பார்க்க தொடங்குவோம். ஏனென்றால் காடுகளும் வாழ்க்கையும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன.